இட்லிக்கு காம்பினேஷனா கும்பகோணம் கடப்பா நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்சிடலாமா? இதுக்கு நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்கன்னு கணக்கே வச்சுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காயெலாம் போட்டு சாப்பிட்ருப்பீங்க. பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த கடப்பாவை கேட்பாங்க. செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் இதை போட்டு பொரிய விட்டு பூண்டு ஒரு 4 பல் தட்டி போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சிடுறோம். பாசிப்பருப்பு வெந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு வெங்காயம்லாம் வணக்கி வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து இதில் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். காரம் நம்ம அந்த வணக்கும் போது போடாமல் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி போடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஒரு மூடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், இஞ்சி, முந்திரி இது நல்லா அரைச்சி அந்த சாம்பாரில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு 2 கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரு தாளிப்பு தர போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போடுறோம், ஜீரகம், பெருஞ்சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு குழம்புல ஊற்றி அப்படியே 4 இட்லி சூடாக வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லவ்வாக செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.